புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நவராத்திரி நாளில் 3ஆம் பிறையானது வர இருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மன், நவராத்திரி, ஈசனுக்கு சொந்தமான 3ஆம் பிறை என இத்தனை சிறப்புகள் ஒன்று சேர்ந்த இந்த அபரிவிதமான நாளில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகளும் வேண்டுதல்களும் நமக்கு உடனடியாக நல்ல பலன்களை கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அனைத்தும் தீர, கடன் சுமைகள் குறைய, செல்வ வளம் பெருக, நாளை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை நாளில் ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. கோடான கோடி பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே கோடான கோடி நன்மைகளும் நமக்கு தேடி வருங்க. இந்த துர்க்கை அம்மன் வழிபாட்டை எப்படி செய்யலாம், அப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த முறையில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடுங்க. பலவிதமான நன்மைகள் உங்களை தேடி வருங்க. 23/9/2025 நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையாகுங்க. இந்த நாளில் ராகு கால நேரம் பார்த்திங்கன்னா மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணியான நேரமாகுங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போக வேணுங்க. மேலுமே சிவன் கோவிலில் துர்க்கை அம்மன் இல்லை அப்படின்னாலும் கூட பரவாயில்லைங்க. உங்கள் வீட்டில் பக்கத்தில் எந்த ஒரு துர்க்கை அம்மன் கோவில் இருந்தாலும் சரிங்க, அந்த கோவிலுக்கு நீங்கள் போக நாளைய தினம் தவறாதீங்க. ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சம் பழம் விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. அந்த காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரமாகுங்க. உங்கள் வீட்டில் இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா எலுமிச்சை பழ தீபம் போட்டு நீங்கள் நாளைய தினம் துர்க்கை அம்மனை வழிபடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். எங்களுக்கு இந்த பழக்கமெல்லாம் இல்லை, இது வரைக்கும் நாங்கள் இப்படி செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் சாதாரணமான மண் விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் தீபம் போட்டலாங்க. துர்க்கைக்கு உங்கள் கையால் தாளம்பூ குங்குமத்தை வாங்கிட்டு போய் கொடுத்து நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அந்த அர்ச்சனை செய்த தாளம்பூ குங்குமத்தை உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க. மேலுமே பெண்கள் வேண்டுதலை தினமும் துர்க்கை அம்மனிடம் சொல்லி அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து கொள்ளலாங்க. உங்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழிபாட்டை ஆண்களும் கூட செய்யலாங்க, அதில் தவறு ஒன்றும் கிடையாது. இதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இதுவரைக்குமே திருமண தடை இருக்கக்கூடியவங்க, வியாபாரத்தில் தொடர்ந்து நஷ்டத்தை சந்திச்சு வரக்கூடியவங்க நாளைய தினம் துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போய் கொடுத்து விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்குங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க. புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய 3ஆம் பிறை செவ்வாய்க்கிழமை நாளான நாளை ராகு கால நேரத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்துவிட்டு மாலை 6:30 மணிக்கு மேல் உதயமாக இருக்கக்கூடிய பிற நிலவை பார்த்து ஈசனை நினைத்து உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்க. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பாருங்க. இந்த நாள் வழிபாடும் இந்த நாள் பிரார்த்தனையும் ஒருபோது உங்களை கைவிடாதுங்க. அதுவும் நவராத்திரியின் அதிசக்தி வாய்ந்த 2ஆம் நாள் துர்க்கை தேவிக்கு உரிய நாளாகும். அதனால தான் இந்த வழிபாட்டை யாரும் நாளைய தினம் தவற விடக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாளுக்கு பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இந்த வழிபாட்டு முறையை நீங்களும் கடைபிடிச்சு பாருங்க. எனக்கு வேலை பளு அதிகமாக இருக்குது, எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனை மனதிற்குள்ள நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்குங்க.
மூன்றாம் பிறை தரிசனம் முப்பிறவி பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 3வது நாள் 3ஆம் பிறை அப்படின்னும் அழைக்கப்படுது. அமாவாசைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிலவு தெரியறதில்ல. ஆனால் 3ஆம் நாளான துவிதியை திதியில் நிலவு தெரியுங்க. அழகாகவும் பிரகாசமாகவும் தெரியுங்க. 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னாடியே 6:30 மணி அளவில் தோன்றும் பிறை நிலவாகும். 3ஆம் பிறைய தெய்வீக பிறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மேலுமே சிவபெருமான் தன்னுடைய தலையில 3ஆம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருவாருங்க. அது மட்டும் இல்லாம அமாவாசைக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய 3ஆம் நாளில் நம்ம சந்திர தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அறிவு வளருங்க, ஞாபக சக்தி அதிகரிக்கும், கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கையில செல்வமானது பெருகி கொண்டே இருக்குங்க, சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. காலை வேலை பிரம்ம முகூர்த்தமாகுங்க. மாலை நேரத்தில் விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அதனால தான் இந்த நேரத்தில் சந்திர தரிசனம் செய்வது, நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க. திருமணமான தம்பதிகள் பார்த்தீங்கன்னா சமேதராக சந்திர தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திருமணம் ஆகாதவங்க பெற்றோர்களுடன் சேர்ந்து 3ஆம் பிறைய தரிசனம் செய்யலாங்க. அதுவும் ரொம்பவே நல்லது. இப்படி செய்வதனால குடும்ப ஒற்றுமையானது மேலோங்கி இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவங்க தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனம் செஞ்சாங்க அப்படின்னா சந்திரனின் பரிபூரண அருள் அவங்களுக்கு கிடைக்குங்க. மேலுமே சந்திரனை தரிசிக்கும் நேரத்தில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வலதுமாக 3 முறை சுற்றி வர வேணுங்க. மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசனம் செய்த வேணுங்க. பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம 3ஆம் பிறை சந்திர தரிசனம் எப்படி செய்ய வேணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தாம்பழத்தட்டில் பச்சரிசி இல்லைன்னா பச்சை நெல்லை நம்ம பரப்பி வைக்க வேணும். அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கை எடுத்து வைக்க வேணுங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி இல்லைன்னா பருத்தி நூல் திரி போட்டு மேற்கு பார்த்தபடி நம்ம விளக்கு ஏற்ற வேணுங்க. விளக்கோட முகம் மேற்கு திசையில் இருக்க வேணும். வெளியில் வழிபாடு செய்ய வேணுங்க. அப்போது இறைவனை மும்மூர்த்தியாக நம்முடைய மனதுக்குள்ளே நம்ம நினைத்து கொண்டு வழிபாடு செய்ய வேணும். பிறையை பார்த்து கையேந்தி நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க. நமக்கு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதல்களை கேட்கலாங்க. இந்த தேவையை கேட்பறதுக்கு முன்னாடி அன்றைய நாளில் காலையில் இருந்து ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நம்ம உணவு இல்லைன்னா தண்ணீர் என ஏதாவது தர்மம் செஞ்சுருக்க வேணுங்க. இப்படி வணங்கி முடித்த பின்னாடி அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வடக்கு நோக்கி நம்ம விழுந்து வணங்க வேணுங்க. அதற்கு பிறகு கொஞ்சமாக தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடு வீட்டில் கொண்டுட்டு வைக்க வேணுங்க. இதே போல குறைந்தது 3 சந்திர தரிசனத்தன்னைக்காவது செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. இப்படி நம்ம செஞ்சுட்டு வருவதால நம்முடைய வீட்டில் வறுமை நிலையானது மாறி நமக்கு செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க. பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லக்கூடியது புரட்டாசி மாதங்க. புரட்டாசி மாதம் முழுவதுமே வழிபட முடியாதவங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் மட்டுமாவது விரதம் இருந்து நம்ம பெருமாளை மனம் உருகி வழிபட்டோம் அப்படின்னா பெருமாளுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. புரட்டாசி மாதத்தில் ரொம்பவே சிறப்புக்குரிய விரத நாளாக சொல்லக்கூடியது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாள் தாங்க. இது புண்ணியத்தை அதிகமாக சேர்க்கக்கூடிய நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவதும் விரதத்தை கடைபிடிப்பதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. பெருமாளுக்கு நம்ம அன்றைய நாளில் துளசி தாமரை பூ படைத்து வழிபடுவது இன்னுமே விசேஷமானதாகவும் சொல்லப்படுது. துளசி இலைகளால் பெருமாளின் 108 நாமங்களை சொல்லி வழிபட்டோம்னா பெருமாளுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட முறையில் விரதம் இருந்து புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டோம்னா பெருமாளுடைய அருள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க. பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 3ஆம் பிறை நாளில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. பெருமாளுக்கு விருப்பமான திருநாமத்தை நெற்றியில் இட்டுக்கொள்ள வேணுங்க. வீட்டு வாசலில் அழகிய கோலம் போட்டு மாவிளை தோரணம் கட்டி நம்ம வழிபாடு செய்ய வேணும். மேலுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து வாசனை பூக்களால் நம்ம அலங்காரம் செய்ய வேணுங்க. துளசியாலையும் நம்ம பெருமாளுடைய படத்தை அலங்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப
சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.